மோடி ஐயா மேல இருந்த ஒரு தவறான கருத்துக்களை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து உடைச்சிட்டாரு. ஏன்னா நம்ம வந்து இந்த திராவிட கட்சிகள் இருக்க இந்த தற்கொலை அரசியல்வாதிகளவே பார்த்து அண்ணாமலை அவர்கள் பார்க்கும்போது வந்து ஒரு ஆச்சரியமாவே இருக்கும் சார். இப்ப வரைக்கும் எனக்கு அந்த ஆச்சரியம் போகல. காங்கிரசினுடைய ஆட்சியில நம்ம நாடா ஒரு பிச்சைக்கார நாடா, ஏழை நாடா, பாம்பாட்டி நாடா, ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு பாகிஸ்தானே நம்மள வந்து கேவலமா பேசின இடத்துல மோடி ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பண பரிவர்த்தனை எத்தனை லட்சம் கோடிய மேல தொற்றுக்கும். இதெல்லாம் பாசிபிளான்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா சார்? அது பாசிபிள் ஆகும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் பாசிபிள் தான். ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் சார் ஜெய் பாலஸ்தீன் சொல்லலாம், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்லலாம், அதெல்லாம் வந்து குற்றம் ஆகாது. அதே மாதிரி ராகுல் காந்தி எப்பயுமே அது வந்து அவங்களுடைய கட்சியில வந்து ஒரு எழுதப்படாத கோட்பாடாவே வச்சிருக்காங்க. பெண்களை இழிவுபடுத்துறது, நாட்டை இழிவுபடுத்துறது, தேசத்துக்கு எதிராக செயல்கள் செய்யறது. டெல்லியில மட்டும் 77% சொத்துக்கள் வந்து வக்பு சொத்துக்கள்னு சொல்றாங்க. இது வந்து இந்துக்கள் சொத்து மட்டும் இல்ல. இஸ்லாமிய உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு இஸ்லாமியர் இருக்காரு. அவரு 14 வருஷமா கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படின்னா கணவன் அப்படின்னா செவ்வாய், மனைவி அப்படின்னா சுக்கிரன். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஷானாஸ் பேகம் அவர்கள். வணக்கம் மேடம். வந்தே மாதரம். வணக்கம் சார். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து நான் பேசுறேன் சார். நீங்க வந்து ஒரு இஸ்லாமியரா இருக்கீங்க. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து மோடி அவர்களை வந்து அவங்களுக்கு பிடிக்காது, மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்கு. ஆனா நீங்க தொடர்ந்து மோடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் சப்போர்ட்டாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மேம் உங்களுக்கு மோடி அவர்களை பிடிச்சிருக்கு? அதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இந்திய குடிமகள். நானு என் நாட்டினுடைய பிரதமனுடைய செயல்பாடுகள், அவர் மக்களுக்கு செய்யற பணி, தன்னலமற்ற தொண்டு, ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி, தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்யற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. இஸ்லாமியருக்கு பொதுவா பிடிக்காத 2 விஷயம் மோடிட்ட வந்து, ஒண்ணு கோத்ரா ரயில் எரிப்பு, அதை மறைச்சிட்டாங்க. அதை மறைச்சிட்டு அண்ட் குஜராத் கலவரத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு விஷயம். 2வது ராமர் கோயில் கட்டப்பட்டதுக்கு முன்னாடி வந்து அங்க வந்து ஒரு பள்ளிவாசல் இருந்தது, பாபரி மஸ்ஜித்துக்கு முன்னாடி அங்க இருந்தது வந்து கோயில் தான். அப்ப முன்னாடி இந்த கோயிலை வந்து மறைச்சிட்டு பாபரி மஸ்ஜித்தை முன்னிறுத்தி பாபரி மஸ்ஜித்தை இடிச்சுட்டு தான் இவங்க கோயில் கட்டினாங்கன்னு சொல்லி மக்கள் மனசுல வந்து ஒரு தவறான பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இங்க இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே வந்து ரொம்ப போக்கஸ் பண்ணி காட்டிட்டாங்க. கோத்ராவில இருக்கிற பல வியாபாரிகளுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க சொல்லும் போது அங்க வந்து ஒரு சரியான ஒரு வளர்ச்சியே இருக்காது, ஒரு பஸ் இருக்காது, ஒரு ட்ரெயின் இருக்காது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஒரு வியாபாரிகள் சொல்லும்போது ஒரு சின்ன கிராமத்தை இன்னைக்கு வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க சார். நான் நடியாத்துல ஒரு சில வீட்டுகளுக்கு நாங்க போயிருக்கும் போது பார்த்தா, முஸ்லிம்ஸ் ஏரியா, நான் சொல்றது எல்லாமே முஸ்லிம்ஸ் பேசுறது முஸ்லிம்ஸ் ஏரியா. அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது வந்து, நாங்களுமே வந்து மோடி எங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஓட்டே போடலையாம். ஓட்டே போடாம இருந்தா கூட பாஜகனுடைய அந்த காரியகர்த்தாஸ் வந்து டைரக்டா பேசுவாங்களாம், உங்களுக்கு என்ன வேணும், நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு அந்த கிராமங்களை வந்து பலப்படுத்தி கொண்டு வந்து இவங்களுக்கு லோன் கொடுத்து வியாபாரத்துல முன்னேற்றி கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஓகே, நமக்கு வந்து சரியான ஒரு சிஎம் கிடைச்சிருக்காரு, நம்ம தான் தவறா கைடு பண்ணிருக்கோம்னு சொல்லி அந்த குஜராத் மக்களுக்கு பிடிச்சு அப்படியே அவங்களுமே வந்து மோடி மேல ரொம்ப ஃபேன் பேஸ் ஆகி இன்னைக்கு அந்த ஸ்டேட்டினுடைய எக்கானமி பார்த்தோம்னா ஆசியா கண்டத்திலேயே வந்து ஒரு கிராமம் வந்து மல்டி மில்லியன் 7000 கோடி டெபாசிட் மட்டும் ஒரு கிராமத்துல இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கிராமம் வந்து குஜராத்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வைரம் சிட்டி குஜராத்ல தான் இருக்கு. அந்த சிட்டியில குஜராத் சூரத் சிட்டியில புழங்குற பணம் இந்தியாவுல எவ்வளவு பணம் புழங்குதோ ஒரு நாளைக்கு புழங்குமா சார். அதாவது அங்க வர்ற இஸ்லாமியர்கள் வந்து எங்கிட்ட பெருமையா சொல்லும் போது எங்களுக்கும் அது வந்து புரிய ஆரம்பிச்சு
நம்ம மோடி ஐயாவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போறாரு, பெண்களுக்கு அவர் குறிப்பா என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்குமே வந்து புரிஞ்சிருச்சு. நானும் புரியாம தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த புரிய ஆரம்பிக்கவும் மோடி ஐயாவினுடைய திட்டங்களை வந்து நாங்க தேடி பார்த்து எங்க சமுதாய பெண்களுக்கும் நானு ஒரு சில விஷயங்களை வந்து விழிப்புணர்வா எடுத்து சொல்றது. இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மோடி ஐயா மேல இருந்த ஒரு தவறான கருத்துக்களை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து உடைச்சிட்டாரு. அவர் மேல இருந்த வந்து ஒரு தவறான கருத்துக்கள் எண்ணங்களை வந்து உடைச்சிட்டாரு. ஹிந்துஸுமே வந்து நிறைய பிடிக்காம இருந்தாங்க. இப்ப எல்லாருக்குமே பிடித்தமான தலைவரை மோடி கொண்டு வந்ததுல ஒரு முக்கிய பங்கு அண்ணாமலை அவர்களுக்கு. இவருடைய அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவருடைய நாலேஜ், ஒரு டெடிகேட்டட், ஒரு உண்மை, உழைப்பு, நேர்மை, யாரை வந்து அதாவது வந்து ஒரு மதிச்சு பழகுற விதம், ஒரு விஷயத்த சொன்னா கூட அதுல புள்ளி விவரங்களோட வந்து எடுத்து சொல்ற தன்மை, அது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு வியப்பா இருக்குது, இப்ப வரைக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த திராவிட கட்சிகள் இருக்க அந்த தற்கொலை அரசியல்வாதிகளவே பார்த்து அண்ணாமலை அவர்கள் பார்க்கும்போது வந்து ஒரு ஆச்சரியமாவே இருக்கும் சார். இப்ப வரைக்கும் எனக்கு அந்த ஆச்சரியம் போகல. அதனால எனக்கு வந்து அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்கும். நான் பாஜகவுக்கு தான் சார் நான் ஓட்டு போறேன். ஆனா வந்து நான் பாஜகல எந்த உறுப்பினரும் இல்ல, எங்க வீட்டுல யாருமே கட்சி சார்பானவர்கள் இல்ல. நான் ஒரு சாதாரண பெண், ஒரு பிசினஸ் பண்றேன். எனக்கு அந்த நான் பிசினஸ் விஷயமா நாங்க நார்த்துக்கு போக வரும்போது இருக்கிற அந்த டெவலப்மெண்ட்ல எனக்கு மோடி ஐயா அவர்கள், அண்ணாமலை அவர்களையும் பிடிக்கும் சார். ஓகே மேம், ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. சோ இப்போ வந்து நம்ம வந்து ஹாட் டாபிக்கா பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து விரைவில் வந்து மசோதாவை தாக்கல் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. சோ இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வரலாமா மேம்? இது நல்ல விஷயம் தாங்க சார். மோடி ஹே தோ மும்கின் ஹேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மோடி ஐயாவினால எல்லாமே செயல்படுத்த முடியும்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. நான் சாதாரண பெண்ணா நானும் நம்புறேன். அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து அதிகமான செலவுகள் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. 2019 15,000 கோடியும் இப்ப 2024 எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்க அமௌண்டே வந்து 30,000 கோடி வந்து எலெக்ஷன் கமிஷனே செலவு பண்றாங்க. அதுக்கு மேல பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலும் தனித்தனியா இருக்கும் போது அரசியல் கட்சிகளே வந்து எவ்வளவு பணங்கள் செலவழிக்கிறாங்க நம்மளே பாக்குறோம். அந்த பணம் எல்லாமே வந்து ஒரே டைம்ல ஒரே எலெக்ஷன் நடந்துச்சுன்னா பணங்கள் எல்லாம் மிச்சமாகும். இவங்க சொல்றாங்க இவிஎம் மிஷின் எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க, அதிகாரிகளை எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க சார். ஏன்னா இவங்க மோடி ஐயா வந்த 2014 அப்புறமே பார்த்தோம்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து கண்கூட பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குங்க சார். 65 வருஷம் காங்கிரசினுடைய ஆட்சியில நம்ம நாடா ஒரு பிச்சைக்கார நாடா, ஏழை நாடா, பாம்பாட்டி நாடா, ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு பாகிஸ்தானே நம்மள வந்து கேவலமா பேசின இடத்துல மோடி ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பண பரிவர்த்தனை எத்தனை லட்சம் கோடிய மேல தொற்றுக்கோம். இதெல்லாம் பாசிபிளான்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா சார்? அது பாசிபிள் ஆகும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் பாசிபிள் தான். செலவினங்கள் குறைவாகும். இன்னொன்னு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேட்ல வந்து வளர்ச்சி பணிகள் வந்து பாதிப்படையுதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே வந்து ஏத்துக்கக்கூடிய கருத்துக்கள் தான் சார். அதனால வந்து மோடி ஐயா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றது நல்ல விஷயம்தான், கொண்டு வரலாம். மக்கள் புரிஞ்ச மக்கள் வந்து கண்டிப்பா இதை வந்து ஆதரிப்பாங்க. இப்ப மத்த எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கிறதுக்கு உண்டான காரணம் வந்து செலவு. எதிர்கட்சிகளை பத்தி சொல்றீங்க. இன்னைக்கு வந்து நம்ம தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, மாநிலங்களுக்கான வளங்களை வந்து நீங்க சரியான வகையில வந்து பிரித்து கொடுக்கல, ஒரே மாநிலங்களுக்கு மட்டுமே அதிகப்படியான தொகையை கொடுக்குறீங்க, இதெல்லாம் முதல்ல நீங்க சரிப்படுத்துங்க, அதுக்கப்புறமா இது போன்ற திட்டங்களுக்கு வந்து நீங்க அடிகொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ முதல்வர் அவர்கள் சொல்றதுலயும் ஒரு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இல்லைங்க சார், 2014 வேலை வாய்ப்பு இல்லாமல் எவ்வளவு அதிகமா இருந்ததோ அதை விட வந்து 30% இப்ப கம்மி பண்ணிருக்காங்க. வேலை வாய்ப்பு உருவாக்குங்கிறது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டுமே, கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகளை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது. 1,75,000 ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன்னைக்கு வந்திருக்குங்க சார். இதுல வந்து பெண்கள், இளைஞர்கள் அதிகமா வந்து பேங்க் மூலியமா லோன் வாங்கி புதிய தொழில்களை தொடங்கியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிகள் மட்டுமே இத்தனை போது ரிஜிஸ்டர் பண்ணாத கம்பெனிகள் எத்தனை இருக்கும், அவங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு அவங்க வேலை வாய்ப்புகள் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தோம்னா அங்க கல் எரிஞ்சுக்கிட்டு இருந்த இளைஞர்கள், நம்மளே வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், இளைஞர்கள் வந்து அங்க வந்து தேன் உற்பத்தி செஞ்சு
200 பேருக்கு அவர் வேலை கொடுத்திருக்காரு. இன்னொருத்தர் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த வேலை வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் வந்து தேன், பேர்ச்சம்பளம் அந்த குங்குமப்பூல அவங்க ஏற்றுமதி பண்ற அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்க சார். இதுதான் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் கம்மியா கொடுக்குறோம், ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் அமௌண்ட் அதிகமா கொடுக்குறோங்கிறது வந்து நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட் தான். அங்கிட்டு பார்த்தா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், முக்கியமா வந்து ஒரிசா அண்ட் பீகார் படிப்பறிவு இல்லாத மாநிலம், ரொம்ப மாஃபியானால ரொம்ப அடக்குமுறைக்கு ஆளான மாநிலங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். 65 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் என்ன சார் அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும்? அவங்க அதுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கலாம், படிப்பறிவை கொடுத்திருக்கலாம் சார். படிப்பறிவே இல்லாத மாநிலம் சார். அவங்க எல்லாம் பாருங்க கட்டட வேலைக்கு போவாங்க, இல்லன்னா ரொம்ப ஹை லெவல்ல போனோம்னா சிஏ அண்ட் ஐபிஎஸ் ஆபீசரா போவாங்க. மிச்ச 80% இளைஞர்கள் வந்து கட்டட வேலைக்கு போவாங்க சார். ஏன் இவங்க செஞ்சிருக்கலாமே? அதையே நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் காங்கிரஸை பத்தி கேட்கல? மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. குறிப்பா பெண்கள் வந்து நிறைய விதங்கள்ல முன்னேறி இருக்காங்க சார். இவருடைய குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே மேம், நீங்க இப்ப ராகுல் காந்தி அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க. சோ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி பேசுறது வந்து சர்ச்சைக்குள்ளாகிட்டு இருக்கு. ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க? ஒரு எதிர்கட்சி தலைவர்னா இப்படிதான் செயல்படணும், அவர் வந்து மோடி அரசுக்கு வந்து நிறைய பாடங்களை புகட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து இப்ப கட்சியிலே இல்லைன்னு சொல்றீங்க, ஒரு பாஜக சப்போர்ட்டர் மட்டும்தான். நீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடை எப்படி மேம் பாக்குறீங்க? சார் நானும் பாஜக சப்போர்ட்டர்னா நான் 10 பேசணும், நான் இருக்கிறது மட்டும்தான் நான் சொல்றேன். எதையுமே மத்த திராவிட கட்சிகள் மாதிரி இந்த பணத்தை வாங்கிட்டு 1 10 10 100 நான் பேசல. இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் சொல்றேன். இவர் என்ன பாடம் புகட்டுறாரு? எதிர்கட்சி தலைவரா அன்னைக்கு வந்து வக்பு, அதாவது வந்து சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்றாங்க. கிரண் ரிஜிஜு வந்து வக்பு வாரியத்தை பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் தூங்குறாரு சார். இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? பாராளுமன்றத்துல அங்க கிரண் ரிஜிஜு பேசிக்கிட்டு இருக்காரு, ராகுல் காந்தி தூங்குறாரு. நம்ம போய் தட்டி எழுப்பணுமா? இவரு என்ன பேசணும்னாலும் பாராளுமன்றத்துல பேசணும். டைரக்டா என்னைக்காவது ஒரு பிரஸ் மீட் கட்டினா மணிப்பூரை புடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது 2 விட்டு அவருக்கு என்ன தெரியுங்கிறீங்க? நீங்க பேசணுமா? மோடிட்ட பேசணுமா? பாராளுமன்றத்துல பேசுங்க. இந்தியாவுல இருக்க மீடியாட்ட பேசணும். அதை விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் அமெரிக்காவுல போய் ஜார்ஜ் சோரஸ் அவரை மீட் பண்றது, இப்ப போய் இல்ஹான் உமரை மீட் பண்ணிருக்காரு, டொனால்டு லூவை மீட் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாம் வந்து ரெஜிமெண்ட் சேஞ்ச் பண்றவங்க. ஒரு நாட்டினுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு களவாணித்தனம் பண்ற ஆளுகள்கிட்ட போய் ஒரு தேச விரோதமா இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காருங்க சார். ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் சார் ஜெய் பாலஸ்தீன் சொல்லலாம், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்லலாம், அதெல்லாம் வந்து குற்றம் ஆகாது. அதே மாதிரி இவர் அங்க போய் இருந்துகிட்டு நம் நாட்டுக்கு எதிராவே பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி கட்சி வந்ததுக்கு பிறகுதான் சார் 333 இடஒதுக்கீடு வந்திருக்கு. 65 வருஷமா இவங்க சொல்லிக்கிட்டே தானே இருந்தாங்க. இன்னைக்கு இப்ப பிஜேபி வந்ததுக்கு பிறகுதான் 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தாங்க. நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மேம், நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் 2 டைம்ஸ் வந்திருக்காங்க. நிகர் சாஜி ஒரு சயின்டிஸ்ட், இன்னைக்கு எங்க இஸ்லாமிய பெண்களுக்கே வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாங்க வந்து ஒரு லாயர் நாஜியா இலாஹி கான். அவங்கதான் சார் முத்தலாக்குக்காக போராடி முத்தலாக்கு சட்டத்துக்குவே பாஸ் பண்றதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க ஒரு லேடி. இது போக கமர்ஷியல் பைலட் லேடிஸ் இருக்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள். நான் சொல்றது ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர் லேடிஸ், முஸ்லீம் லேடிஸ் இருக்கிறாங்க. ஏர்கிராஃப்ட் பைலட் ஒரு முஸ்லீம் லேடிஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முன்னுரிமை சார். எங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நாங்கெல்லாம் பெருமைப்படுறோம், இப்படி ஒரு நாட்டுல பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து காட்ட மாட்டேங்குது. இவர் என்ன நினைச்சிருக்காரு? மத்த மீடியா எல்லாம் நமக்கு சோப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம என்ன பேசினாலும் வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சிட்டு ராகுல் அங்க எப்ப பார்த்தாலும் போய் நம்ம நாட்டை போய் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழும் மராட்டிய மொழியையும் RSSம் பாஜகவும் வந்து இழிவான மொழியா வந்து பேசுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது மோடி ஐயா வந்து இந்த மொழி இழிவான மொழின்னு பேசியிருக்காங்களா? கணியன் பூங்குன்றனாரையும் அந்த திருக்குறளையும் தான் அவர் முன்னோடியா சொல்லி சொல்லி ஐநா சபை வரைக்கும் அந்த திருக்குறள் எல்லாம் சொல்லி மேற்கோள் காட்டி பேசுறாங்க. இது போக பப்புவான் நியூ கினியாங்க ஒரு நாடே இருக்கான்னு நமக்கெல்லாம் தெரியாது. ஆனா மோடி ஐயா அவர்கள் அங்க போய் அந்த நாட்டு மொழியை நம் நாட்டினுடைய திருக்குறள்ல மொழிபெயர்த்து வெளியிட்டு வந்திருக்காங்க சார்.
ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டினுடைய பிரதமருடைய கால்ல விழுகிறது எந்த நாட்டுல நடக்கும்? ஆனா நம்ம நாட்டு பிரதமருக்கு நடந்துகிட்டு இருக்குங்க சார். இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் தான் சார் நான் பேசி கொண்டாட முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுன்னு சொல்றீங்க, இதுல நான் எங்க இஸ்லாம், ஹிந்து, கிறிஸ்டின் வருது? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து ஒரு இந்தியர்கள், அதுக்கப்புறம் தான் சார் மத்த மதம் சம்பந்தப்பட்டது எல்லாமே. ராகுல் காந்தி எப்பயுமே அது வந்து அவங்களுடைய கட்சியில வந்து ஒரு எழுதப்படாத கோட்பாடாவே வச்சிருக்காங்க. பெண்களை இழிவுபடுத்துறது, நாட்டை இழிவுபடுத்துறது, தேசத்துக்கு எதிராக செயல்கள் செய்யறது, தேசத்துக்கு எதிராக பேசுறது எல்லாமே அவங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடுல ஒன்ன எழுதாம அவங்க மனசுக்குள்ளேயே பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவைலாம் இந்தி கூட்டணின்னு சொல்றாங்க, இந்தியா கூட்டணின்னு சொல்லுங்க. லாஸ்ட்ல வர்ற ஏக்கு என்ன மீனிங் சொல்லி எதிர்ல உட்காந்துருக்கவர் கேட்கிறாரு, அந்த ஏக்கு இவருக்கு பதில் சொல்ல தெரியல. இவரோட நாலேஜ் எல்லாம் அவ்வளவுதான் சார். ராகுல் காந்தி அவர்களை பத்தியும் அந்த காங்கிரசனுடைய கொள்கைகளை பத்தியும் அழகா எழுத சொன்னீங்க. சோ இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து 3வது முறையா பிரதமரானது ஒரு 100 நாட்களை கடந்திருக்கு. இப்ப பாஜகவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 நாட்கள்ல என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த 3வது மோடி அவர்களுடைய கேபினெட்டை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? அதோட ஆட்சி எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கா இல்ல ஏதேனும் குறைபாடுகள் இருக்கா? நல்லாதான் சார் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இருக்கிறதுனால வந்து எப்பயுமே வந்து அவங்க வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த மசோதாக்களை வந்து அழுத்தம் கொடுப்பாங்க, எந்த மசோதாக்களை வந்து நிறைவேற்ற விடாம இவங்களுக்கு வந்து அழுத்தமா இருக்கும்னே சொன்னாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க சார். சந்திரபாபு நாயுடுக்கு வந்து அமராவதியை வந்து ஸ்டேட்டுடைய கேபிட்டல் சிட்டியா கொண்டு வரணுங்கிறதுல அவர் முனைப்பா இருக்காரு. அவர் கேட்கிற ஃபண்ட கொடுக்க போறாங்க, அது டெவலப் ஆக போகுது. நிதிஷ்குமாருக்கு அவர் வந்து தனி அந்தஸ்து கேட்டாரு, அதுக்கு ஈடா வேற என்ன கேட்கறாங்களோ அதை கொடுத்து அவர் ஸ்டேட் அவர் டெவலப் பண்ண போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். அஸ் யூஸ்வலா 10 வருஷம் எப்படி வந்து மோடி ஆட்சி சிறப்பா நடந்ததோ அதே மாதிரிதான் சார் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. செமி கண்டக்டர்ல வந்து இப்ப இந்தியா வந்து 3வது பிளேஸ்க்கு வர்றதுக்காக உண்டான வேலைகளை மோடி அவர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். தைவான் அண்ட் சிங்கப்பூர் கூட சேர்ந்து அதுக்குண்டான எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக வேர்ல்டுலே வந்து லாங்கஸ்ட் பவர் பிளான்ட் வந்து ராஜஸ்தான்ல இருந்ததை இப்ப இன்னும் அதனுடைய மெகாவாட்டை வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு இன்னுமே வந்து கரண்ட் பில் எல்லாம் குறையும் சார். அது வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறோம். அப்புறம் ஆல்ரெடி இந்த 10 வருஷத்துல வந்து ஏழைகளுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் கொடுத்தாங்க. இப்ப அதுவுமே கண்டினியூ ஆயிக்கிட்டு தான் இருக்கு, அதுல எந்த குறைபாடும் இல்ல. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தது, அதுக்கும் இப்ப வந்து 7000 கோடியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பணமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டு தான் இருக்கு. மக்களுக்கு செய்யற எந்த பணிகள்லயுமே வந்து தொய்வு ஏற்படலங்க சார். அந்த வீடு கட்டு கொடுக்கிற திட்டம் அதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் வந்து அதிகமான வீடுகள் கட்டி கொடுக்க சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப தன்னுடைய 74வது பிறந்த நாளும் அந்த 100 டேஸும் ஒரே நாள்ல வந்ததை வந்து மத்தவங்கள இருந்த கோலாகலமா கொண்டாடி என்னென்னமோ பண்ணிருப்பாங்க. இவர் பாருங்க, ஒரிசாவில ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல போய் அவங்க கட்டி கொடுத்த வீடுல அந்த ஒரு எந்த பந்தாவும் இல்லாம சாதாரண ஒரு மண் குடுவையில ஒரு பாயாசம் வாங்கி குடிச்சிட்டு அங்க கிரக பிரவேசத்துல கலந்துகிட்டு வர்றாங்க சார். மத்தவங்களா இருந்தோம்னா எத்தனை 1000 கோடியே செலவு பண்ணிருப்பாங்க. நம்ம எவ்வளவோ பேரை பாக்குறோம் இல்லையா? ஆனா மோடி ஐயா வந்து அது எந்தையுமே அலட்டிக்கிறல. போனோமா, நம்ம அந்த பூஜையில கலந்துகிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டாங்க சார். மக்களுடைய நலப்பணிகள், நாலந்தா யூனிவர்சிட்டி நம்ம எல்லாம் மறந்துட்டோம். அது பாருங்க, 680 ஏக்கர்ல எவ்வளவு அழகா ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணி எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க சார். அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்மளாம் நாலந்தா யூனிவர்சிட்டியில நாங்கெல்லாம் மறந்துட்டோம் ஸ்கூல் டேஸ்ல படிச்சது. இப்ப மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்திருக்காங்க சார். அது போக 11 புதிய ரயில் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க சார். அதுல வந்து ஒவ்வொரு ரயில்வேக்கும் வந்து 900 கிலோமீட்டர் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது 5 மணி நேரத்துல பயணம் செய்யற ரயில் டைமிங் வந்து 2.5 மணி நேரமா குறையுதுங்க சார். இப்ப நமக்கு வந்து டைமிங் ரொம்ப சேவ் ஆகுது. எனக்கு எல்லாமே டைமிங் தாங்க சார். அந்த டைமிங் குறையும் போது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தாங்க சார் இருக்கு. ஓகே மேம், இதே 100 நாட்கள்ல தான் இந்த வக்ஃப் பில் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வக்ஃப் பில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பப்பட்டது. இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம், இதனால இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது அங்க பாகிஸ்தான்ல இருக்க இந்துக்கள் இந்தியாவுக்கு வரும்போது அங்க இருக்க சொத்துக்களை வந்து அங்க இருக்கும் மக்களுக்கு பயன்படட்டும்னு சொல்லி விட்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் விட்டுட்டு போகும்போது வக்ஃப் வாரியம் சொல்லி ஆரம்பிச்சு இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு வந்து செலவு பண்ணட்டும்னு சொல்லி விட்டுட்டு போன சொத்து தாங்க சார். ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத வந்து ஜட்ஜு, லாயர் இவங்களா ஒரு கமிட்டி மாதிரி கொண்டு வந்து, இது வந்து நேரு அவர்கள் பீரியட் ஆரம்பிச்சதுதான் இது. அவர் வந்து வரம்பில்லாத அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க சார் இந்த வக்ஃப் வாரியத்துக்கு. இப்ப வந்து ஒரு நிலம் இருக்கு, இந்த நிலம் வந்து
வக்பு சொத்துன்னு வந்து நாங்க வந்து வெர்பலா சொல்லிட்டாலே போதும், அது வக்பு சொத்தாயிரும். நாங்க வந்து ரிட்டனா எழுதி கொடுக்கணுங்கிற அந்த இதே இல்ல. இது எதுக்காகனா இங்க இருக்கும் நலிவடைந்த இஸ்லாமியர்களுடைய கல்விக்கும், கணவரை இழந்த பெண்கள் விதவைகளுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மத்த இஸ்லாமியர்கள் அல்லாத சொத்துக்களையுமே வந்து 1 இயர் வந்து யாரும் வராம போகாம இருந்தாலே வந்து அந்த சொத்துக்களை வந்து இது வந்து வக்பு சொத்துன்னு சொல்லி அவங்களா கிளைம் பண்ணிட்டாங்க சார். இப்ப நம்மளே பார்த்தோம், திருச்சியில வந்து திருச்செந்துறை கிராமம், தமிழ்நாட்டுல 8 கிராமங்கள் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டும் 18 கிராமங்கள் சார். அதோட சொத்து மதிப்பு மட்டுமே வந்து 1500 கோடிக்கு மேல சொல்றாங்க. இது வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஆந்திராவுல வந்து நைட்டோட நைட்டா 6000 குடும்பங்கள் இருக்கிற வீடு நிலங்கள் வந்து வக்பு சொத்துன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா மிகப்பெரிய விஷயமா போயிருக்கு. சொன்னா ரொம்ப காமெடியா கூட இருக்கும் சார். தாஜ்மஹால் வந்து வக்பு சொத்து, அலகாபாத் ஹைகோர்ட் வக்பு சொத்து, ரயில்வே சுத்தி இருக்கிற அந்த பள்ளிவாசல்கள் மஸ்ஜித் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே வக்பு சொத்து. அதே மாதிரி குதுப் மினார், ரெட் ஃபோர்ட் வக்பு சொத்து. நிறைய சொத்துக்கள் சார். நம்ம வந்து அதை வந்து கணக்குல எடுத்தோம்னா பெரிய லிஸ்ட், பெரிய இது. டெல்லியில மட்டும் 77% சொத்துக்கள் வந்து வக்பு சொத்துக்கள்னு சொல்றாங்க. இது வந்து இந்துக்கள் சொத்து மட்டும் இல்ல. இஸ்லாமிய உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு இஸ்லாமியர் இருக்காரு. அவரு 14 வருஷமா கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படின்னா இது தன்னுடைய சொத்து, ஆனா வக்பு வந்து இது எங்களுடைய சொத்துன்னு சொல்லிருச்சு. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே வந்து 18 பேருடைய மிகப்பெரிய சொத்துக்கள் சார். சும்மா 1 சென்ட் 2 சென்ட் இல்ல, பல ஏக்கர் சொத்துக்களை வந்து வக்பு சொத்துன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றாங்க வக்பு சொத்துக்கள் வந்து மனசார கொடுக்கணும். ஆனா அவங்க குடியிருக்கிற வீட்டையும், அவங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க வியாபார ஸ்தலங்களையும் நிலங்களையுமே வந்து இவங்க இன்னும் சொல்ல போனா ஆட்டையை போட்டுட்டாங்கன்னு தான் சார் சொல்லணும். வக்பு சொத்துக்களை வந்து விற்க கூடாது. ஆனா அங்க இருக்கிற அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து வித்து தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. தன்னுடைய மகனுடைய படிப்புக்கு செலவு பண்ணிருக்காரு. அமெரிக்கா வரைக்கும் போக செலவு பண்ணிருக்காங்க சார். இது இப்படி நிறைய சொத்துக்களை வந்து இவங்களே வித்து தன்னுடைய சுய லாபத்திற்காக மட்டுமே பார்த்திருக்காங்க. பல லட்சம், 9 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்குங்க சார். இவங்க இப்ப அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கேட்கிற ஒரே கேள்வி, இது வந்து மோடி ஐயா வந்து இந்த ஆக்ட பாஸ் பண்ணாலுமே வந்து இதுக்கு கேஸ் போட்டது வந்து அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் சார் கேஸ் போட்டிருக்காங்க. வெறும் 200 கோடி 300 கோடி தான் வந்து இதனுடைய வருமானங்களை வந்து இவங்க கணக்கு காட்ட போய் அவங்களுக்குள்ளேயே அடிச்சு மல்லுக்கட்டு ஆகும் தான் சார் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. இதுல மிகப்பெரிய விஷயம் வந்து இது வக்பு சொத்துன்னு கிளைம் பண்ணிட்டா ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போறதுக்கு உண்டான அதிகாரம் இல்ல. வக்பு கோர்ட்டுன்னு சொல்லி அங்க இருக்க 7 இஸ்லாமிய மெம்பர்ஸ் தான் அதுக்கு வந்து பொறுப்பா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு இந்து போய் இது என்னோட சொத்து, எனக்கு நீங்க விட்டு கொடுங்கன்னா எப்படி சார் விட்டு கொடுப்பாங்க? அந்த அளவுக்கு வந்து இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து வக்பு வாரியத்துக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. இந்த ஆடியில வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்துல போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டுல ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.